எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வெங்கையன்ஸ் பழிக்கு பழி படத்தின் திரை விமர்சனம். வெங்கையன்ஸ் படத்தில் அபர்ணதி, ஜான் விஜய், இளவரசு, லிவிங்ஸ்டன், காளி வெங்கட், சச்சு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். MS பிரபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்கிறார். ராகுல் அசோக் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். AP அசோக் குமார் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அபர்ணதி சாதாரண ஏழையாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் காளியினுடைய மகள் அபர்ணதி. அபர்ணதி பள்ளிக்கூடத்தில் நம்பர் 1. அந்த ஆண்டு பொதுத் தேர்விலே மாநில அளவிலே முதல் இடம் பெறுகிறார். டிவிலெலாம் பேட்டி எடுக்கிறாங்க, பக்கத்தில் வீட்டில் எல்லாருமே வாழ்த்துறாங்க, புகழ்கிறாங்க. இந்த புகழ் போதையில் மயங்கி விடுகிறார் அபர்ணதி. அடுத்த வருஷம் அவரை பற்றி யாருமே பேசலை. ஆனால் அப்பாட்ட ரொம்ப அழுது முறையிடுறாரு. காளி வெங்கட் சொல்கிறாரு, எம்மா நீ கடுமையாக உழைச்சி படித்து முன்னேறு, அப்புறம் எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க, புகழுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இதன் காரணமாக அபர்ணதி படித்து கலெக்டர் ஆகிறார். ஆனால் அந்த சமயத்தில் முதலமைச்சராக இருக்கிற இளவரசு ஊழல் பெருவழி. அதனால் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் நேர்மையான கலெக்டராக விளங்குகிறார் அபர்ணதி. அதனால் அபர்ணதிக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகிறது. ஆனால் இளவரசு ஒன்றும் செய்ய முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளவரசை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருகிறார். அதாவது தேர்தல் வருகிறது, எப்படியாவது இளவரசை மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற வேண்டும் என்பதற்காக புதிய புத்தியை கொடுக்கிறார் அபர்ணதி. எனவே எதிர்க்கட்சி தலைவர் லிவிங்ஸ்டன் வெலவெலத்து போகிறார். ஏன்னா டெய்லி இளவரசுக்கு ஆதரவு பெருகி கொண்டே போகிறது. ஆனால் மத்திய அமைச்சர் ஜான் விஜய்க்கு இது பிடிக்கலை. அவர் உள்ள பூந்து கலக்கிறார். இதனால் இளவரசுக்கும் அபர்ணதிக்கும் சண்டை வருகிறது. மறுபடி லிவிங்ஸ்டன் அபர்ணதியை குறிவைக்கிறார். இப்படி ஒரே பிரச்சனையாகவே போயிட்டு முன்னாள் அமைச்சர் சரவண சுப்பையாவும் இதில் பெரிய தகராறு பண்ணிட்டு கிடக்கிறார். இன்றைய நாட்டு அரசியலை புட்டு வைக்கிறது படம். அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசின் குடைச்சல், அதே மாதிரி மாநில அரசு ஊழல், எதிர்க்கட்சித் தலைவர் எப்போ பார்த்தாலும் நைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த சதித்திட்டையும் தீட்டுவது, எவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணுறதுங்கிற மாதிரியான அரசியல்வாதிகள். இப்போது மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்கிறது. இதெல்லாம் அப்படியே புட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கவர்னர் OG மகேந்திரன் அவரை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டு நடப்பை அப்படியே படமாக எடுத்திருக்கிறார் ராகுல் அசோக். இந்த படத்தில் அபர்ணதி ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஆர்யா நடத்திய நிகழ்ச்சியில் ஆர்யாவை திருமணம் செய்ய துடித்தவர். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் யார் இப்போ புருஷன்னு காட்டலை. ஆனால் குழந்தை இருக்குது. அபர்ணதி நடிப்பில் எங்கேயோ போயிட்டார். நம்ம ஏற்கனவே மாவட்ட கலெக்டராக நயன்தாராவை பார்த்துருக்கோம். நயன்தாராவை மிஞ்சி விட்டார் அபர்ணதி. அந்த மிடுக்கான நடை, துணிச்சலான பார்வை, வெடுக்கென பேசுகிற துணிச்சல், எதற்கும் அஞ்சாத ஒரு பெண் புலி. அந்த மாதிரி அபர்ணதி அட்டகாசம் புரிந்திருக்கிறார். இனிமேல் அபர்ணதிக்கு நிறைய பட வாய்ப்புகள் இந்த படத்தின் மூலம் வரப்போகிறது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அருமையாக நடிச்சிருக்காரு. வேறு லெவலுக்கு போயிட்டார் அபர்ணதி. முதலமைச்சர் இளவரசு இந்த படத்தில் சதித்திட்டம் போடுகிற வில்லன், குள்ள நரி என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு ஊழல் முதலமைச்சர் எப்படி இருப்பாரோ அப்படியே தோலிருத்தி காட்டியிருக்கிறார் இளவரசு. ஜான் விஜய் அதாவது ஓவர் ஆக்ஷன் உச்சம். அவர் எல்லா படத்துலையும் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாரு. எதுக்காகன்னு தெரியல. அதாவது குரல் வேறு மாதிரி, குரல் மாடுலேஷன் மாற்றி பேசுகிறாரு. ஆனால் கொஞ்சம் நிறைய ஓவர் ஆக்ஷன் தான் தெரியுது. அவருடைய இயல்பான நடிப்பை நாம் காண முடியவில்லை. ஆனாலும் பாமர ரசிகர்களுக்கு மிரட்டலான தோற்றம், மிரட்டலான குரல் ஜான் விஜய். அதில் எந்த சந்தேகம் இல்லை. கொஞ்சம் யதார்த்தமாக நடிக்க அவர் முயற்சிக்க மாட்டேன் என்கிறாரே என்பது தான் நமக்கு வருத்தம். காளி வெங்கட் நல்ல அப்பா. மகளுக்கு புத்திமதி சொல்லும் பொழுது என்னுடைய அப்பா ஞாபகம் வந்தது. காளி வெங்கட்டை பார்க்கும்போது மிகச்சிறந்த அப்பாவாக வாழ்ந்திருக்கிறார். 3 காட்சிகளில் தான் வர்றாரு. 3 காட்சிகளில் வந்தாலும் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் காளி வெங்கட். OG மகேந்திரன் 2 சீனில் தான் வர்றார். முதல்ல அவரை அரசு மரியாதையோடு காரில் வருகிறார். அப்புறம் கட் பண்ணால் போட்டு கொல்லுன்னு கொள்கிறாங்க. கவர் என்று கூட பார்க்கலை, போட்டு சாவடிக்கிறாங்க. இவ்வளோதான். எதுக்காக அடித்தார், எதுக்காக அடிபட்டார் தெரியவே இல்லை. அதே போல் சரவண சுப்பையா எப்போவுமே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு மிடுக்கா உடம்பை வளைக்காமல் நடிச்சிட்டு போயிடுவார். இதே மாதிரி இந்த படத்துலையும் உடம்பை வளைக்காமல் நடிச்சிட்டு போயிருக்கார். சச்சு பாட்டி, உண்மையிலே பாட்டி தான். ஆரம்பத்தில் பாட்டி சொன்ன கதையாகத்தான் இந்த படம் ஆரம்பிக்குது. சுவாரஸ்யமான பாட்டி, சும்மா சொல்லக்கூடாது. இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா. பாட்டியாகவே வாழ்ந்திருக்கிறார் சச்சு.
அவர் சாகிற வரைக்கும் இருக்கணும்னு சில லட்சம் சம்பளம் பேசி உள்ளே வர்றாரு. ஆனால் கடைசியில் சச்சு உயிரோட கம்முன்னு போவார். ஏன்னா படத்தினுடைய 2வது பகுதிக்கு அச்சாரம் இருக்கிறார் இயக்குனர் ராகுல் அசோக். பிரதமராக வரும் மங்கள் அப்படியே அச்சா இந்திரா காந்தி மாதிரியே இருக்கார். இந்திரா காந்தி நினைவுபடுத்துகிறார் மங்கள். சுரேஷ் சக்கரவர்த்தி மொட்டை மண்டையை வச்சுக்கிட்டு ஏதோ கச்சாம் பேசுகிறாரு. அதுவும் ஒரு லோக்கல் காமெடி மாதிரி இருக்குது. MS பிரபு ஒளிப்பை செய்திருக்கிறார். அருமையான ஒளிப்பதிவு. எந்த இடத்துலையும் கண்ணை தொந்தரவு பண்ணாத வண்ணக்கோலங்கள் விரித்திருக்கிறார் MS பிரபு. கார்த்திக் ராஜா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மெலோடி சாங்கு, ஒரு மாண்டே சாங் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் கார்த்திக் ராஜா. இந்த படத்துக்கு பிறகு கார்த்திக் ராஜாவுக்கு நிறைய இசையமைக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். மிகச்சிறந்த திறமையுள்ள கார்த்திக் ராஜா ஏன் இன்னமும் சினிமாவில் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. வெங்கையன்ஸ் படத்துக்கு அப்புறம் கார்த்திக் ராஜாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும். அருமையான திறமையை அட்டகாசமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் கார்த்திக் ராஜா. கலைமாமணி ஸ்ரீதர் நடன காட்சிகளை அமைத்திருக்கிறார். அவர் நிறைய படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அவர் எப்போதோ நிரந்தர கதாநாயகன் ஆக வேண்டியவர். எதற்காக இந்த தடங்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. கலைமாமணி ஸ்ரீதரின் நடன காட்சிகள் நம் இதயத்தை நெருடுகின்றன. ராகுல் கார்த்திக் இன்றைய அரசியல் நடப்பை, நாட்டு நிகழ்ச்சிகளை யதார்த்தமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ராகுல் அசோக். அதாவது முழுமையான அரசியல் படம், பரபரப்பான அரசியல் படம், விறுவிறுப்பான அரசியல் படம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு அரசியல் படத்தை எடுப்பதற்கு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் ராகுல் அசோக்கிடம் இருக்கிறது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் வெங்கையன்ஸ் படத்தை பாருங்கள். ஏன்னா தேர்தல் சமயம். அதனால் நாட்டு நடப்பு எப்படி இருக்கிறது, அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கின்றன, அமைச்சர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் விட்டு வைத்திருக்கிறார் ராகுல் அசோக். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் வெங்கையன்ஸ். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நான் சொன்னதை அனுபவிப்பீங்க. பைல்வான் பார்வையில் வெங்கையன்ஸ் படத்துக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.